we are all educated. ஆனா நாங்க வந்து எப்படின்னா இப்போ நாங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்து பகுத்தறிவாளன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டா நாங்க பகுத்தறிவாளன், அதே ஓட்ட டிவிகேக்கு ஓட்டு போட்டா நாங்க தற்கொலை. பணம் கொடுத்து காசு வாங்குறாங்க, அவங்க தற்கொலை. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும்போது அவங்க தற்கொலை கிடையாது. நாங்க மக்கள்கிட்ட போய் எடுத்து ஒன்னே பேசி ஓட்டு வாங்கினா நாங்க தற்கொலை. இப்படிதான் சொல்றாங்க எல்லா இடத்துலயும். இல்ல எங்களுக்கு பாதிக்கப்படல. பிகாஸ் நாங்க அது மாதிரி கிடையாதுல்ல. நாங்க அது கிடையாது. நாங்க we are educatedன்றனால தான் இன்னைக்கு தளபதியை நாங்க வந்து சிஎம் ஆக்கியிருக்கோம், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். ஸோ அவரு வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்த போறாருன்றத இனிமேல் தெரியும். ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தொண்டனா இருக்கும் சரி, ரசிகராக இருக்கும் சரி, இது ரெண்டுமே பெரிய விஷயம். அது ஏன்னா அவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் ஓடும். லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாரும் எங்களை அவ்வளோ இதாக பேசி எங்களை துன்புறுத்தி இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் யாராலும் வாயை திறக்க முடியாது. இல்ல மெர்சல் படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மூமெண்ட் தான் இப்போ ஆயிருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த மக்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றி. அதே போல எங்கள் கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விடுதலை சிறுத்தை தோழர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி.